ஆர்.என். ரவியே, அரைவே காடு ஆர்.என். ரவியை, அரைவே காடு ஆர்.என். ரவியே, அரைவே காடு ஆர்.என். ரவியை, அசிங்கப்பட்டது போதாதா, அசிங்கப்பட்டது போதாதா, உச்ச நீதிமன்றத்திடம் உச்ச நீதிமன்றத்திடம் உதவி வாங்கிய பின்னாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி நடக்கும் ஆளுநரே, கண்டிக்கின்றோம் உங்கள் போக்கை கண்டிக்கின்றோம். துணை வேந்தர் மாநாட்டை கூட்டி அடாவடி செய்யும் ஆளுநர் ரவியை வம்பையாக கண்டிக்கின்றோம். தூக்கி எறி அக்கிரமக்கார ஆளுநரை ஒன்றிய அரசே தூக்கி எறி. அரசியல் சட்டம் என்பது மக்கள் சொத்து ஆளுவோரின் கைப்பொம்மையாக அனுமதியோம். துணை போகாதே துணை ஜனாதிபதியே, துணை போகாதே சட்ட மீறலுக்கு துணை போகின்ற துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதியை கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். காமாலை கண்ணனுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் நிறமாம். தவறு செய்தால் சுட்டி காட்டும் உச்ச நீதிமன்றத்தை தவறு செய்வதாய் சொல்கின்ற தவறு செய்தால் சுட்டி காட்டும் உச்ச நீதிமன்றத்தை தவறு செய்வதாய் சுட்டி காட்டும் தவறு செய்வதாய் சொல்கின்ற ஆர்எஸ்எஸ் தாளத்திற்கு ஆட்டம் போடும் தங்கரை வன்மையாக கண்டிக்கின்றோம். பார்த்து விட்டோம். ஆட்டம் போட்ட பேர்வழிகள் எத்தனையோ பேர்களை பார்த்து விட்டோம். அநீதி என்றும் வென்றதில்லை, அக்கிரமங்கள் வென்றதில்லை, பாசிசம் வென்றதில்லை, வென்றதாக சரித்திரமில்லை. தூளாவாய் எழுந்து விட்ட மக்கள் சக்தி, துணிந்து விட்ட மக்கள் சக்தி, முன்னாலே தூளாவாய். எச்சரிக்கை செய்கின்றோம். சட்டத்திற்கு புறம்பாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி உதகையிலே நடத்த இருக்கின்ற துணைவேந்தர்கள் மாநாட்டை ரத்து செய். ஆளுநரே ரத்து செய். உதகையிலே நடக்கின்ற துணைவேந்தர்கள் மாநாட்டை உடனடியாக ரத்து செய். ஆளுநர் ரவியின் ஆணவ போக்கை கண்டிக்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.
பத்திரிகைகளை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடந்தா பத்திரிகைகளே ரொம்ப உற்சாகமா நிறைய பேர் வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஆர்ப்பாட்டம் எந்த நிகழ்ச்சி அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் மீறி நிறைய பத்திரிகைகளை பார்க்க முடியும்னா ஆளுநர் ரவி தான். அதுக்கு ஆளுநர் ரவிக்கு ஹேட்ஸ் ஆஃப், நன்றி. என்னன்னா ஆளுநர் ரவி அவ்வளோ ஒரு கான்ட்ரோவர்ஷியல் பர்சன், அவ்வளோ கான்ட்ரோவர்சி. அதனாலதான் பத்திரிகைகள் நியூஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்துரும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து RN ரவியை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. உச்ச நீதிமன்றமே ஒரு பெரிய தலையில குட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல கிடையவே கிடையாது. சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு ஜனாதிபதியை பற்றி பெருமையாக சுப்ரீம் கோர்ட் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், நமக்கு பெருமையான விஷயம். 1970 திரு வி கிரி அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்த பொழுது அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தல்ல பிரச்சனை அப்படின்னு ஒரு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அந்த பெட்டிஷனை என்கொயர் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் தலையிடும் பொழுது திரு வி கிரி அவர்கள் நான் நேர்ல வரேன் சுப்ரீம் கோர்ட் முன்னால நேரடியாக ஆஜரானார். அது மிகப்பெரிய, அது என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்திற்கும் நீதித்துறைக்கும் மக்களுக்கும் தலைவணங்கி மரியாதை செலுத்தக்கூடியவர்கள் என்ற ஒரு என்ற ஒரு பெருமை அது. அப்படிப்பட்ட இந்தியாவில் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லாம உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் எதிர்த்து படித்த திரு RN ரவி அவர்கள், எனக்கு முன்னால பேசின தோழர்கள் எல்லாம் கோவத்துல நிறைய சொன்னாங்க, என்னையா படிச்சுட்டு வந்த நீ அப்படின்னு. ஆனா IPS படிச்சிருக்காரு, IPS படிச்ச கையில அந்த சர்டிபிகேட் எல்லாம் நிச்சயமா வச்சிருக்காரு. ஏன்னா சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்டெல்லாம் நம்ம நிறைய RTA எல்லாம் மத்தவங்களுக்கு எல்லாம் போயிருக்கு. நான் பார்த்தேன்னு கேக்குறாரு, பரவாயில்ல, அந்த டவுட்டே இப்ப வந்திருக்கு, ரைட் இன்ஃபர்மேஷன். அது மாதிரி படிச்சவருன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு டபுள் கோர்ட்ஸ்ல வருது. தீர்ப்பை நீங்க உட்காந்து படிக்க வேண்டாம், பத்திரிகையில டபுள் கோர்ட்ல வருது. என்ன சொல்லிட்டு இருக்கு? your action is unconstitutional, your action, your delay is dishonest, you don't have veto power, உனக்கு எந்த பவரும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவை மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு பில் எல்லாம் போனது, அது தாமதம் பண்ணுனது திரும்பவும் RN ரவிக்கு நன்றி. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு, எலெக்ஷன் வரைக்கும் இவர் இருந்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்குதுன்னா நிறைய நல்ல விஷயங்களை, நம்ம உண்மையான விஷயங்களை கொண்டு போய் சொல்ல முடியுது பாருங்க. இப்ப யாருக்கு தெரியும், செக்ஷன் 200ல கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ வீட்டோ பவர் கிடையாது, பாக்கெட் வீட்டோ கிடையாது அப்படின்னு தெளிவா போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய 200 என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதை தெரிவதற்கான வாய்ப்பளித்தது யாரு? RN ரவி அவர்கள். இன்னொன்னு என்ன, நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, ஒண்ணு முதல்ல பில்லு வந்துச்சுன்னா அந்த பில்ல அசென்ட்டுக்கு அனுப்பணும், இல்ல அனுப்பல திரும்பவும் திரும்ப சட்டமன்றத்துல திரும்பவும் அசென்ட்டுக்கு அனுப்புனா டிலே பண்ணக்கூடிய எந்த அதிகாரமோ உரிமையோ உனக்கு கிடையாது. ஆனா இத்தனை நாள் பண்ணுங்க, all the 10 bills have been deemed to have got assent, deemed to have got assent. அப்படின்னா என்ன, எல்லாமே அசென்ட் கிடைக்க பெற்றதாக உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் RN ரவி அவர்கள், நீங்க இப்போ வைஸ் சான்சலர் துணைவேந்தர்களை அங்க கூட்டத்துக்கு கூப்பிடக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு எங்க இருக்கு? அதைத்தான் கேட்கிறோம். எங்க இருக்கு அதிகாரம்? யாரு கொடுத்தாங்க அதிகாரம்? நீங்க சான்சலர் என்ற அதிகாரம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பைலா படி நீங்க சான்சலரா இங்க இருக்கலாம். ஆனா
அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம், அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை எப்படின்னா, எனக்கு முன்னால பாரதி பேசினாரு. 1935 ஆங்கிலேயர் இருந்த பொழுது தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் அவர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து இந்திய தேசத்தை அவங்க காலனி ஆதிக்கமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அவங்க கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு கொடுத்தாங்க. டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னா விருப்பப்படி கவர்னர் செயல்படலாம் அப்படின்னு. அதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட அம்சத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்தியா என்பது மக்களுக்காக மக்களால் செயல்படுத்தப்படக்கூடிய மக்களின் நலம் பேணும் அரசு. இங்க கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் எல்லாம் கொடுக்க முடியாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அவர்கள் இணைந்து நாடாளுமன்றத்திலேயும் சட்டமன்றங்களையும் ஏற்றக்கூடிய பில்களுக்கு அசென்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய போஸ்ட்மேன் வேலை தான் கவர்னருடைய வேலை அப்படின்னு கவர்னருடைய வேலைகளை தெளிவாக சொல்லி இருக்கின்றது. இது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கு துணை ஜனாதிபதி டங்கர் அவர்கள், அவரும் இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்தவர் தான் வெஸ்ட் பெங்கால்ல. அதனால மாற்று ஒண்ணும் கிடையாது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இந்தியால பாரதிய ஜனதா கட்சி வந்ததுல இருந்து அவங்க செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய முறை, புதுச்சேரியில பார்த்தோம் ஒரு கவர்னர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கேரளால கவர்னர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறோம். என்டிஏ ஆட்சிகள் அல்லாத, பிஜேபி ஆட்சி அல்லாத எந்த ஒரு மாநிலத்திலும் கவர்னர்கள் மூலமாக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. மட்டமான ஹிந்துத்வ அரசியல், RSS உடைய அரசியல், RSS வேலைதான். யாராவது ஒரு படித்த ஒருவர் ஒரு கல்லூரிக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல போய் மாணவர்கள் மத்தியில ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? சின்ன குழந்தையை கேட்டாலும் தெரியும், சொல்லுவாங்களா? இது மதச்சார்பின்மை என்ற அடிப்படையில் உருவான இந்திய அரசியலமைப்பு சட்டம். செக்யூலர் ஸ்டேட், இந்தியா இஸ் a செக்யூலர் ஸ்டேட். RN ரவிக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடிய எல்லா உரிமையும் இருக்கு. எங்கன்னா அவர் வீட்டுக்குள்ள அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கலாம். ஆனா வெளியில கவர்னராக வரும்போது, இல்ல கோயிலுக்கு போறாரா, கோயில்ல போய் சொல்லிக்கலாம். கவர்னர் என்ற முறையில் அந்த பதவியோடு வெளியே வரும்பொழுது அவர் ஜெய் ஸ்ரீராம் எதுக்காக சொல்றாரு, ஏன் சொல்றாரு? யாருடைய வேலை? RSS உடைய வேலை. இன்றைக்கு துணைவேந்தர்களையும் பல்கலைக்கழகங்கள் மூலமாக அரசியல் செய்ய துடித்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. எதற்காக பல்கலைக்கழகங்கள்? ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இன்னைக்கு பிஜேபியில இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் கூட சொல்லிக்கிறாங்க JNU ஸ்டூடெண்ட் ஆமா அவங்க. இந்த மாதிரி JNUல அரசியல், அங்க அரசியல். ஏன்னா சிந்திப்பதற்கான எந்த ஒரு பல்கலைக்கழகம் என்றாலும் தன்னிச்சையாக தனித்துவமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை அளித்து அதை ஊக்குவிக்கக்கூடிய இடம்தான் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் கல்வி கூடங்களும். அந்த இடத்துல இவர்கள் சங்கிகளாக எதற்காக போய் நிற்கிறாங்க அப்படின்னா, இதைத்தான் சனாதனத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி இது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்பட்டமாக தெளிவாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. பிராமணிய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்காக கல்லூரிகள்ல நீங்க எல்லாம் வந்து சேர்ந்து படிப்பதற்காக பிறந்தவர்கள் அல்ல என்று சொல்லியவர்கள் இவர்கள். அந்த சமூக படிநிலையை ஊக்குவிப்பவர்கள் இவர்கள். அதை கல்வியின் மூலமாக கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சி, அதுதான் புதிய கல்விக் கொள்கை. அந்த புதிய கல்விக் கொள்கைக்கு நாம தலையாட்டல அப்படின்றதுக்காக தான் நமக்கு வர வேண்டிய பணத்தை இன்னும் கொடுக்காம இருக்கு மத்திய அரசு. அதேதான், இதே சித்தாந்தம் தான் தொடர்ந்து உயர்கல்வியிலும் பல்கலைக்கழகங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை செயல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார் RN ரவி அவர்கள். RN ரவியின் மூலமாக இதை செயல்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி முயன்று கொண்டிருக்கின்றது. இது ஒன்றும் ஆச்சரியம் இல்ல. RSSல இருந்து வந்தவர் RN ரவி. RSS இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது அல்ல. நல்லா தெரியும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட உடனே RSS உடைய பத்திரிகையான ஆர்கனைசர்
அடுத்த வாரத்திலேயே எழுதின தலையங்கம். நவம்பர் மாசம் 29ஆம் தேதி 1949 ஆர்கனைசர் பத்திரிகை. அந்த பத்திரிகை தெளிவாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை விமர்சித்தது. There is nothing பாரதிய about it. இது பாரதியத்திற்கான தேவையான எதுவுமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. மனு தர்மம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சரியான முறையில் கொண்டு வரப்படவில்லை. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று RSS உடைய பத்திரிகை சொன்னது. அதைத்தான் இன்றைக்கும் அவர்கள் தொடர்ந்து உணர்வு பூர்வமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு உள்ள நின்றுட்டு ஜனநாயகத்தை இடிக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்தெறிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது என்றைக்குமே முடியாது என்பதை தெளிவாக மக்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன. RN ரவி அவர்கள் ஒரு கருவியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு, மிக சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு குறி வச்சு 2024 கால் ஊனலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி அண்ணாமலை அவருடைய பங்குக்கு பாரதிய ஜனதா கட்சியை ஒழிக்கிறதுக்காக செஞ்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி RN ரவியும் செஞ்சிட்டு இருக்காரு. செய்யட்டும். ஆனா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய RN ரவியை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும், வெற்றி பெறும். இந்த அடிப்படையில் நேற்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற, நேற்றும் இன்றைக்கு 2 நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுக்குழு, தேசிய குழுவானது நேற்று RN ரவி அவர்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை ஏற்றி இருக்கின்றது. தொடர்ந்து நம்முடைய போராட்டம் வலிமையோடு முன்னேறும். RN ரவி அவர்கள் திரும்ப போற வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஓயாது. இந்த போராட்டங்கள் வலிமையடையும். ஒரு செய்தி, இப்பதான் ஒரு தோழர் ஒரு போட்டோ காட்டினாரு. ஊட்டியில வைஸ் சான்சலர் துணைவேந்தர்களுடைய கூட்டம் நடக்கிறதாக சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் காலியா இருக்கு, சீட்டெல்லாம் காலியா இருக்கு. துணைவேந்தர்கள் அவர்களாகவே அதை பாய்காட் பண்ணி இருக்காங்க. துணைவேந்தர்கள் எல்லாம் படிச்சவங்க, சரியாக சிந்திப்பவர்கள் என்பதை காட்டி இருக்கிறார்கள். அவங்க நீங்க கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல, நீங்க கூப்பிட்டீங்க நாங்க எங்க வர்றது அப்படின்னு வராம இருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த 2 நாட்கள் துணை ஜனாதிபதி வந்திருக்காரு, என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவோ இந்திய மக்களுக்கு எதிராகவோ எதுவுமே நீங்க செய்து சாதித்து விட முடியாது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் வன்மையாக கண்டித்து இந்த போராட்டங்கள் வலிமையோடு தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழகத்தினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி தன்னுடைய அதிகார ஆணவ போக்கை காட்டும் வகையில் இன்றைக்கு உதகையிலே அவர் துணைவேந்தருடைய மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். 25, 26 ஆகிய தேதிகளில். அதற்கு இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி தங்கர் அவர்களும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு, அவர்கள் நடத்தக்கூடிய மாநாடு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மாநாடு அல்ல, RSS இயக்கத்தினுடைய ஒரு அரசியல் மாநாட்டை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப தகவல் என்னன்னா, அரசு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் யாரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு புறக்கணிப்பை செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. இது ஒரு நாம் நடத்தின இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாக பார்க்கலாம். RN ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் RSS ரவி தான், கவர்னர் ரவி அல்ல. ரவி அயோக்கியத்தனமாக இன்றைக்கு ஒரு தாந்தோண்டித்தன ஆணவ போக்கோடு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை, ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கார். எனவே அவர் எந்த அளவுக்கு செய்யறாரோ அந்த அளவுக்கு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் டெபாசிட் கிடைக்காது. அதனாலதான் முதலமைச்சர் சொல்றாரு, 26 தேர்தல் வரைக்கும் ரவி மாற்றவே கூடாது. ரவியும் இருக்கணும், அண்ணாமலையும் இருந்திருக்கணும். ஆட்டுக்கார அண்ணாமலை இடையில தூக்கிட்டாங்க. ஆனா RN ரவியை பொறுத்த வரைக்கும்
நாம் பார்க்க போறோம். அந்த வகையில தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சட்ட ரீதியாக சொல்ற உச்ச நீதிமன்றம் பெருசு கிடையாது. யார் தங்கர் சொல்றார், உச்ச நீதிமன்றம் பெருசு கிடையாது, பாராளுமன்றம் தான் மக்களால் தேர்ந்தெடுத்தப்பா இப்ப சொல்றாங்க. ஆனா பார்லிமெண்ட்ல மக்களுக்கு விரோதமா சட்டம் மீட்டும் போது அந்த சட்டத்தை அரசியல் சட்டம் தான் எல்லாத்துக்கும் மேலானது. எனவே அந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஆய்வு செய்து தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அளித்திருக்க தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டது. எனவேதான் ஆர்வலர் ரவி அவர்கள் திரும்ப பெறணும், ராஜினாமா அவர் பண்ணிட்டு போயிருக்கணும். அவனுக்கு உண்மையிலேயே சூடி சொரணை இருந்ததுன்னா வேற ஓடி போயிருப்பான் டெல்லிக்கு. நாக்பூர்ல அவர் வந்து கவர்னரா இருந்தாரு. ஆனா நிலைமை இல்ல, அங்க இருந்து ஒரு ஃபார்வர்ட் பார்ட்டி அவரை ரிசைன் பண்ணி வெளியில அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபார்வர்ட் பார்ட்டி கொடுப்பாங்க, வழி அனுப்பு விழா. வழி அனுப்பு விழாவே செய்யாம அனுப்பின ஒரு கவர்னர் யாருன்னா RN ரவி தான், RSS ரவி தான். அப்படிப்பட்ட ஒரு ரவி இன்றைக்கு தமிழகத்திலே RSS இணையாக பிஜேபிக்கு ஒரு பேரல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. இது தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை RN ரவி புரிந்து கொள்ளணும், பிஜேபியும் புரிந்து கொள்ளணும், அவங்களுக்கு துணை போக அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பாக அரைவேக்காடு ஆளுநர் ரவியை கண்டித்தும், அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி சட்ட மீறலுக்கு துணை போகின்ற துணை ஜனாதிபதி தன்கர் அவர்களை கண்டித்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. RN ரவி அரசியல் அமைப்பு சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் துணிவாக ஒரு கல்லூரிக்குள் சென்று ஜெய் ஸ்ரீராம் என்று மாணவர்கள் முன்னால் கோஷம் போட முடியுதுன்னா அதற்கு அரசியல் அமைப்பு சட்டம் தான் உனக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கு. அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கின்ற அரசியல் அமைப்பாக நாங்கள் இருப்பதனால்தான் நீ இன்னும் பாதுகாப்பா தமிழ்நாட்டுல உலாவி கொண்டிருக்கிற. அதனால அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இனிமேலும் வருங்காலங்களிலும் நீ இது நடப்பதென்றால் நாங்கள் சொல்பவர்கள் அல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு என்பது அகிம்சை வழி போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு எதிரான வன்முறை போராட்டங்களும் நடத்துவதற்கு தயாராக இருக்கிற அமைப்பு தான். ஆனால் அரசியல் அமைப்பு சட்டம் எங்களுக்கு அதை சொல்லி தரவில்லை என்பதால் நாங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து அதற்குரிய போராட்டங்களை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். நீ எவ்வளவு முறை ஜெய் ஸ்ரீராம் என்று நீ தமிழ்நாட்டில் கூவினாலும் இங்கு உன்னுடைய பாச்சா சலிக்காது, பலிக்கவே பலிக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் கற்றுணர்ந்தவர்கள். இந்தியாவிலேயே முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக, மதசார்பின்மையை தூக்கி பிடிக்கின்ற மாநிலமாக இந்த மாநிலம் உள்ள காரணத்தினால், இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் உள்ள காரணத்தினால் எந்த காலத்திலும் RSSம் பிஜேபியும் இங்கு காலூன்ற முடியாது. அதை எதிர்க்கின்ற போராட்டத்தை வருங்காலங்களில் தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அரசியல் சட்டத்தை மதித்து, அரசாங்கம் அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடிய உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். ஆளுநர் மாளிகையான நடத்த வேண்டிய ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் மிக அங்கு அருகில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகையிலே மாற்றி நடத்துங்கள் என்று வேண்டுகோளை அரசாங்கத்துடைய காவல்துறை நம்மை கேட்டுக்கொண்டதனால் அரசியல் சட்டத்தை மதித்து இந்த போராட்டத்தை நாம் இந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு கட்சியின் சார்பில் அரசியல் சட்டத்தை மதித்து ஒரு எதிர்ப்பை கூட நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறோம் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் சட்டத்தை மதிக்க வேண்டிய ஆளுநர் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சட்டத்தை கூட நாம் மதிக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு பொறிக்கதனமான ஒரு நடவடிக்கைகளே இந்த ஆளுநர் ஈடுபட்டு வருகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சட்டத்துக்கு உட்பட்டு அமைதியாக இருக்கிறார்கள். காவல்துறையில இந்த வேலை சேர்ந்த சின்னமலைக்கு அந்த பக்கத்துல ஆளுநர் முன்னாடி வந்து ஒரு பாட்டில் பெட்ரோல் பாம்பு அடிச்சுட்டான் ஒருத்தன். அதனால அங்க வந்து அனுமதியை மறுத்துட்டோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷமா இல்லைன்றாங்க. நாங்க அதை மீறி அந்த ஆர்ப்பாட்டம் பண்றதுதான் நேற்று அறிவிச்சிருந்தோம். ஆர்ப்பாட்டத்தை காவல்துறை எதிர்த்து இல்ல, ஆளுநரை எச்சரிக்கக்கூடிய வகையில் ஆளுநருடைய வாசலில் நின்று எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். நாளைக்கு ஆளுநர் மாளிகை உள்ளே கூட நுழைவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருக்கிறது என்று தெரிவிக்கக்கூடியவர்கள் தான் அன்றைக்கு அந்த போராட்டத்தை நாங்கள் நேற்று அங்கே அறிவித்தோம். ஆனால் காவல்துறை எங்களை கேட்டுக்கொண்டதனால் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிற்கு அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கான
முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறையில இன்றைக்கு ஆட்சி தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோடு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு சட்டத்தை மதித்து இங்கே ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துகிறோம். ஆளுநர் அவர்களே, நீங்கள் IPS படிச்சீர்களா அல்லது வட இந்தியாவில் வரக்கூடிய வீடியோவில் வரக்கூடிய இந்த மாட்டு சாணத்தை கரைத்து கோமியத்தை குடித்து அல்லது மாட்டு சாணத்தை தின்னு வளர்ந்த ஒரு கூட்டமானி என்பதை நீயே உன்னுடைய அறிவின் மூலமாக காட்டக்கூடிய வகையில் IPS-க்கு பொருத்தமில்லாத ஒரு படிப்பை நீ படித்துவிட்டு ஆளுநராக இருப்பது இந்த அரசியல் சட்டத்தை நீ எவ்வளவு தவறாக பயன்படுத்தி இருப்பாய் என்று ஒரு சந்தேகம் இன்றைக்கு எழுகிறது. எங்கெல்லாம் நீ காவல்துறையிலே பணியாற்றினாயோ அல்லது எங்கெல்லாம் நீ ஆளுநராக இருந்தாயோ அங்கெல்லாம் இந்த அரசியல் சட்டத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்தி இருப்பாய் என்பதற்கான உதாரணமாக தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கூட ஒரு பல்கலைக்கழக மாநாட்டை நீ நடத்துகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய அறிவு என்ன என்பதை தெரிகிறது. உன்னுடைய அறிவினுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய RSS செயல்முறை எங்களுக்கு புரிகிறது. இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை சிதைப்பதுதான் RSS கட்சியினுடைய ஒரு நோக்கம் என்று சொன்னால், அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அரசியல் சட்டத்திற்கு ஒரு இடத்திலும் தீங்கு ஏற்பட்டாலும் வேடிக்கை பார்க்கக்கூடிய கட்சி அல்ல என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எச்சரித்து, இந்த அரசியல் சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அதை ஏற்று உடனடியாக தமிழ்நாட்டினுடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்க வேண்டும் அல்லது தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எச்சரித்து கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே மேலும் தோழர்கள் பங்கேற்று பேசுவதற்கு வாய்ப்பளித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய தோழர்களே, இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரங்கள் ஜனநாயக அரசியல் அமைப்பு வழங்கி இருக்கிறதோ அதே அதிகாரத்தை, இன்னும் சொல்ல போனால் குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஓட்டு போடுகிற உரிமை உண்டு. அதே போல ஒரே ஓட்டு தான் ஏழை எளிய மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. சொல்ல போனால் குடியரசுத் தலைவர் என்கிற அந்த பதவி ஒரு அலங்கார பதவிதான். மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய முதலமைச்சர்கள், பிரதமர்கள் தான் சட்டமன்றத்திலிருந்தும் நாடாளுமன்றத்திலிருந்தும் இந்தியாவிற்கு வழிகாட்டுவார்கள். இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நீதிமன்றங்கள், இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அமைப்பாக அரசியலமைப்பு சட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றாக நினைத்து பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்காக அம்பேத்கர் அவர்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல நாடுகளில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல அரசியலமைப்பு சட்டத்துடைய அம்சங்களை எல்லாம் எடுத்து சேகரித்து தொகுத்து கொடுத்த பூமாலை தான் நமது அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டம் சொல்கிறது, இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி அமைப்பு முறையில் செயல்படக்கூடிய ஒரு நாடு. நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் சட்டமன்றத்திற்கு இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் மக்களுக்காக ஒரு மசோதாவை தாக்கல் செய்து அந்த மசோதாவை அனுப்பி வைத்தால் அந்த மசோதாவிற்கு ஒன்று ஒப்புதல் அளிக்க வேண்டும், இல்லை என்றால் குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பி வைக்க வேண்டும். இதை செய்ய வேண்டிய ஒரு போஸ்ட்மேன் வேலைதான் ஆளுநருடைய பதவி. ஆனால் இந்த ஆளுநர் என்ன செய்கிறார் சொன்னா, 3 ஆண்டு காலமா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. அராஜகமான முறையில் செயல்படுறாரு. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, அதற்கு அவர் பதில் சொல்றாரு, அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுனாலும்
குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அதை நான் நிராகரித்து விட்டேன் என்று அர்த்தம்ங்கிறாரு. இது அவ்வளவு பெரிய அராஜகம். நாம் தான் கேட்கிறோம், ஆளுநர் பதவி என்ன? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த அந்த அரசு நிர்வாக பதவியா? அன்றைக்கு பிரிட்டிஷ் 200 ஆண்டு காலம் நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தார். அப்படிப்பட்ட பிரிட்டிஷ் அரசை வீழ்த்தியவர்கள் இந்திய நாட்டு மக்கள். அதே போல மன்னராட்சி காலம் ஒரு 500,000 ஆண்டு காலம் தொடர்ந்துச்சு. அந்த மன்னராட்சி முறைக்கு முடிவு கட்டி இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இன்றைக்கு இருக்கு. அதே போலதான் நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்துறை வரைக்கும் பார்ப்பனி ஆதிக்கம் கோவச்சுடுச்சு. அந்த ஆதிக்கத்தை எல்லாம் முடிவு கட்டி இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட தலித்துகள், பழங்குடிகள், சிறுபான்மை சமூகத்தவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் வந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த ஆளுநர் பதவி மூலமா அந்த பிரிட்டிஷாரனுடைய குணம், பார்ப்பனியத்தினுடைய குணம், மன்னராட்சியினுடைய குணம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை நாம் இந்த ஆளுநருடைய அராஜக நடவடிக்கையின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் நாம் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்புகிறோம். என்றைக்கும் இனி ஆதிக்கத்திற்கு இந்தியாவில் இடமில்லை, தமிழ்நாட்டில் இடமில்லை. ஆளுநர்கள் போஸ்ட்மேன் வேலையை செய்ய வேண்டும் இங்க அதிகாரம் செலுத்தலாம், ஆட்சி செய்யலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக ஆளுநர் புறத்தி அடிக்கப்படுவார். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். ஆகவே உடனடியாக ஆளுநர் தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், உழைக்கும் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஆளுநர் மாளிகைக்கு பூட்டு போடுகிற போராட்டத்தை எதிர்காலத்தில் நடத்துவோம் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் ஆளுநருக்கு எதிரான தொடர் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. குறிப்பா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக டிசம்பர் 31ஆம் தேதி இதே வீதியில பல்லாயிரக்கணக்கான மாணவர்களையும், இளைஞர்களையும், மாதர்களையும், தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திச்சு. அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், ஆளுநர் உயிரை பறிக்கக்கூடிய ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும், அதற்கு எதிராக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், சைன் பண்ணணும், இல்ல ரிசைன் பண்ணணும் சொல்லி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய எழுச்சி மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமாக மாறி தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என்று போராடியதனுடைய விளைவாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதே மாதிரிதான் ஆளுநரை திரும்பி போகணும்னு சொல்லி மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைய தினம் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டம் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். ஆளுநரினுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆளுநர் வந்துட்டு 8 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 பல்கலைக்கழகங்களுக்கு இன்னவரையும் துணைவேந்தர் நியமிக்கல. அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் கல்வியியல் பல்கலைக்கழகம், விளையாட்டு பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 8 பல்கலைக்கழகங்களுக்கு இன்ன வரைக்கும் துணைவேந்தர் நியமிக்காம இருக்காரு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அதற்கு காரணம் யாரு? ஆளுநருடைய தவறான போக்கு. அந்த கல்வி நிலையத்துல ஒழுங்கா பராமரிப்பு வசதி இல்ல, அந்த கல்வி நிலையம் ஒழுங்கா பராமரிக்கப்படல, அதனால புலர்மண்டி கிடக்கு, அதனால ஒரு தவறான விஷயம் நடந்திருக்கு. அதற்கு காரணம் யாரு? துணைவேந்தர் இல்ல. துணைவேந்தர் இருந்தாலும் பராமரிச்சிருப்பாரு, செயல்பட்டு இருப்பாரு, காசு சரியா ஒதுக்கி இருப்பாரு, இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிரான தீர்வை நோக்கி பயணிச்சிருப்பாரு. அங்க துணைவேந்தர் இல்லாத காரணத்தின் காரணமாக ஒரு பெண் ஒரு மிக கடுமையான ஒரு விஷயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த குற்றத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநரே பொறுப்பேற்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் சேலத்துல ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு, பாரதியார் பெரியார் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல தொடர்ச்சியா துணைவேந்தர் தொடர்ச்சியா அவகாசம் அளிக்கப்பட்டு அவர் பணி நீட்டிப்பு செய்யப்பட்டு இருக்காரு. காரணம் என்ன? அவருக்கு தகுதி இருக்கா, அவருக்கு திறமை இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அவர் மீது குற்றவியல் சட்டங்கள் அதிகமா பதியப்பட்டிருக்கு, ஊழல் முறைகேடு இருக்குது, காசு சரியா பராமரிக்காத குற்றச்சாட்டு இருக்கு. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் தான் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். இப்படி கல்வியை சரியா பராமரிக்க முடியாத, கல்வியை தவறான வழியில் இழுத்து செல்லக்கூடிய ஒருவருக்கு கல்விக்கான தலைமை பொறுப்பை எப்படி கொடுக்க முடியும் என்பதுதான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய கேள்வி. அதற்கு எதிராக தான் கடந்த மாதம் ஆளுநரும் வேண்டாம், அடாவடித்தனமும் வேண்டாம் என்று சொல்லி அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற போராட்டத்தை நடத்திச்சு. இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை நடத்துது. இந்த போராட்டங்கள் ஓயாது. தமிழ்நாட்டை விட்டு ஆளுநர் விரட்டி அடிக்கப்படுவார். ஆளுநர் முறை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்படும். அதற்கான வீரம் செய்த போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து முன்னெடுக்கும். அதற்கு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம்.